அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இந்த மேடையில் நிற்கிறது. போன வருஷத்தில் நிறைய வாட்டி இதே பிரசாத் லாவில் நிறைய படங்களோட ஏதாவது ஒரு விழாக்காக இங்கே வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. இந்த வருஷமும் இது ஒரு அற்புதமான தொடக்கம் என்று நான் நினைக்கிறேன். நிறைய பேர்கிட்ட இந்த ஒரு மேடையில் நிற்கும் போது எல்லாருக்கிட்டையும் இதை வாழ்த்து சொல்கிறதுக்கோ இல்லை நன்றி சொல்கிறதுக்கோ இல்லை மகிழ்ச்சி தெரிவிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நானும் இங்கே வந்து நிற்கிறேன். இந்த டீமில் இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருமே எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. ஒவ்வொருத்தங்க கூட ஒர்க் பண்ணதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுபாஷ் வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் ஷீட் மாதிரி எல்லாருடைய பேரை சொல்லிட்டாங்க. அதனால் நான் மறுபடியும் எல்லாருடையது சொல்கிறது இல்லை. பட் குறிப்பிட்டு ஒரு 2-3 பேரை பற்றி சொல்லணும் கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் அர்ஜுன் சார், ஸோ ஹாப்பி. 25 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் உங்கள் கூட ஒர்க் பண்ண முடிஞ்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதுக்கு 25 வருஷம் ஆச்சு நம்மளை 2 பேரையும் பேராக காசு பண்ணுறதுக்குன்னு எனக்கு புரியல. ஐ ஹோப் டு கெட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஒர்க் வித் யூ. ஆல்வேஸ் அ ஜாய் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது. ப்ரீத்தி, நீங்கள் சொன்ன அதே எமோஷன்ஸ் தான் எனக்கும் உங்ககிட்ட. நீங்கள் வந்து நம்ம 2 பேரும் ஒரே மாதிரியான லூஸுங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம வேவ் லெங்த் ரொம்ப நல்லா மேட்ச் ஆகிடுச்சு. செட்டில் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா விமென்னை வந்து ஸ்டண்ட்டில் காட்டுறதே ரொம்ப அபூர்வம். அது ரொம்ப ரொம்ப கையில் விரலில் என்ன முடிகிற மாதிரியான அளவு படங்கள்ல தான் அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ எங்கள் 2 பேரோடையும் பெயின், விக்ட்ரி எல்லாமே ஒரே ஜேர்னி நாங்கள் போயிட்டுருக்கோம். அதனால் எங்களுக்கு நல்ல ஒரு சிங்க் ஆகிடுச்சு. யூ ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் கரியர் அஹெட் ஆஃப் யூ. ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ. ஏஜிஎஸை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. எல்லாரும் சொல்கிறாங்க காசு கரெக்டாக வந்துடும், எல்லாமே சொல்கிறாங்க. அப்படின்ட்டு வந்து சினிமாக்காரங்களுக்கு காசு வாங்குறது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஏஜிஎஸை பார்த்து எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுஸஸும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஜோக்ஸ் அபார்ட், நான் நிஜமாலும் நம்புகிறேன் பெண்கள் வந்து தலைமை ஏற்றி நடத்தும் எந்த ஒரு நிர்வாகமும் இட் வில் பி ரொம்ப அருமையாக நடத்துவாங்க. ஸோ ஐ திங்க் இட் இஸ் பிகாஸ் I'm not taking credit away from Agoram sir and the 3 brothers கிட்டேருந்து கிரெடிட் எடுக்கல. பட் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த 2 of you ladies. இது இவ்வளோ அழகாக நீங்கள் நடத்துகிறீங்க. ஸோ கூடோஸ் டு யூ. அது எஸ், டெஃபினெட்லி இதுக்கு கை தட்டணும். தென் பிரபு மாஸ்டர், தேங்க்யூ ஸோ 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 மச். நான் வந்து வாழ்க்கையில் ஒருத்தரை கை நீட்டி கூட அடித்ததில்லை. எனக்கும் வயலன்ஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனாலும் என்னை இவ்வளோ வயலண்ட்டாக, இவ்வளோ டெரராக, இவ்வளோ அழகாக நீங்கள் ஸ்க்ரீனில் அப்படியே ஒரு கிளே மாதிரி வடிவமைச்சு நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. கதை அவர் தான் எழுதினார், கேரக்டர் அதுக்கு வரேன் நான். இருங்க. ஆனால் அது வந்து கதை பேப்பரில் தான் இருக்கும். நிஜமான ஒரு ஆள்கிட்டேருந்து அந்த வேலை வாங்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ரொம்ப ரொம்ப அழகாக நீங்களும் உங்கள் டீமும் என்கிட்டேருந்து அந்த வேலை வாங்கியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. என்னால் முடியும்னு சினிமாவில் நான் நிறைய ஜான்ரா பண்ணியிருக்கேன். காமெடி, இது ஹாரர், ரொமான்ஸ் எல்லாமே நிறைய பண்ணியிருக்கேன். இது வந்து வாட்டி பண்ணுறேன். என்னால் முடியுமான்னு எனக்கு ஒரு பயம் இருந்தது, ஒரு பதட்டம் இருந்தது. எனக்கு எங்குள்ளே இருக்கிற டேலண்ட்டு நீங்கள் எனக்கே காட்டி தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ வெரி மச். ரவி சார், யோர் மியூசிக் இதில் தெரிச்சிருக்கு. நிஜமாலும் இதில் ஒரு பிளாஸ்ட் வந்து உங்கள் மியூசிக் தான். அமேசிங்காக இருக்கு. எங்களெல்லாம் நாங்கள் ஒரு பஞ்ச் கொடுக்கறதுக்கு ஒரு 10 பஞ்சோட வெயிட் கொடுக்கறது உங்கள் மியூசிக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ வெரி மச். உங்கள் கான்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் யாராலையுமே வந்து மறக்க முடியாது. அமேசிங்காக இருக்குது. அண்ட் ஃபைனலி இங்கே இருக்கிற யாரையும் நான் மறந்துட்டேன்னு நினச்சிக்காதீங்க. அருண் ப்ரோ மறந்துட்டேன்னு நினச்சிக்காதீங்க. உங்கள் கூட எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. பட் ஐ திங்க் சம் ஆஃப் தெம் ரிக்வயர் லிட்டில் எக்ஸ்ட்ரா டைம். அதனால் அங்கே செலவழிக்கிறேன். ஃபைனலி சுபாஷ், எனக்கு நிஜமாலும் ஒரு தம்பி மாதிரி தான் நீங்கள். எனக்கு உங்கள் மேலே அவ்வளோ ப்ரைடு இருக்குது, அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. உங்களோட இது வெற்றி தான் எனக்கு தெரியும். அதனால் உங்களோட இந்த வெற்றியில் நானும் ஒரு சின்ன பங்காக இருந்தேங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் ரைட்டிங் இவ்வளோ அழகான, இவ்வளோ ஸ்ட்ராங்கான, போல்டான ஒரு கேரக்டர். அதுவும் இதில் நிறைய பேருக்கு தெரியாது. சுபாஷ் எனக்கு பர்சனலாக சொன்ன ஒரு விஷயம், சுபாஷோட அம்மாவுமே ஒரு பிளாக் பெல்ட் கராட்டே ஃபைட்டர். ஸோ என்னோட கேரக்டருக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து அவங்க அம்மா தான் அப்படின்னு சொன்னார்.
அது எவ்வளோ பெரிய ஆனர். எனக்கு தான் அந்த ஆனர் போய் சேருது. தேங்க்யூ ஸோ மச் சுபாஷ். உங்களோட அம்மாவோட அந்த அந்த வேர்ஷனுக்கு நான் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நான் ஹோப் பண்ணுறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுக்கு. என் கடைசியாக ஒரு குருநாதருக்கு நான் சொல்லணும். எங்களோட சென்சே இங்கே இருந்தாரே பிரபு மாஸ்டர், என்னோட சென்சே, எனக்கும் பிரீத்திக்கும் கராட்டே கோச்சிங் கொடுத்தாரு அவர் தான். உங்களோட ட்ரைனிங் இல்லைன்னா நான் இந்த படத்தில் நான் பண்ணதோட 10% கூட பண்ணியிருந்திருக்க முடியாது. தேங்க்யூ சென்சே. ஐ ஆல்சோ வாண்ட் டு டேக் கொஞ்சம் டைம், கொஞ்சம் பேரோட பேர் வந்து குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து இவங்க பேர் வந்து லாஸ்ட் 10 கிரெடிட்ஸில் கடைசியில் தான் வரும். ஆனால் இந்த ஒரு சில நபர்கள் இல்லைன்னா இந்த படம் வந்து நின்றுருக்காது. எனக்கு வந்து ஃபைட்டே தெரியாது, பிரீத்திக்கும் ஃபைட்டே தெரியாது. ஆனால் ஃபஸ்ட் டைம் ஒரு உமன் கூட ஃபைட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவ்வளோ எக்ஸைட்டடாக, அவ்வளோ என்தூசியாஸ்டிக்காக சுற்றி நின்று மோட்டிவேட் பண்ணி, இன்னும் நல்லா பண்ணுங்க மேடம், இன்னும் நல்லா பஞ்ச் பண்ணுங்க மேடம், பட்டாலும் பரவாயில்ல நீங்கள் அடிங்க மேடம் சொல்லிட்டு எங்களுக்கு ஊக்கம் கொடுத்த ஒவ்வொரு ஃபைட்டருக்கும் நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐ எம் கோயிங் டு ரீட் அவுட் அந்த லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ். கொஞ்சம் அதிகம் பேர் இருக்குது, பட் ஐ ட்ரை டு ஃபினிஷ் இட் குவிக்லி. கார்த்திக், மணிகண்டன், ராஜ்கமல், இசக்கி, தில்லி பாபு, ஷெரீஃப், பிரபாகரன், கோட்டீஸ்வரன், சரவணன், ஆனந்தன், ஜெத்தின், ராஜாராம், எட்வின் ராஜ், செந்தில், ஜெயச்சந்திரன், ஜெஃபின், மோவன், தங்கமுத்து, சரத், சுரேந்தர், வினோத், நரேஷ், மணி, கரண், கார்த்திகேயன், கணேசன், ராஜபாண்டியன், துரைராஜ், ஆனந்தன், சபரீசன், சதீஷ், ஸ்ரீநாத், ஆகாஷ், மௌரீஷ், ராஜேஷ், தங்கபாண்டி, மைக்கேல், லோகேஷ், யுவராஜ், ஃபேரோஸ், விக்கி, விக்னேஷ், விக்னேஸ்வரன், மோதேஷ், ரஃபி, சரவணன், சுபாஷ், சிவசங்கர், மௌலிதரன், கபிலன், ஜெயவேல், சுரேஷ், ராஜேஷ், ராஜேஷ்குமார், ஸ்ரீனிவாசன், ஸ்ரீனி, ரிஷி, முத்துராமலிங்கம், ஏகாம்பரன், வினோத்குமார், குருதாஸ், ரியாசுத்தீன், குமாரவேல், பாலகுரு, சுப்பிரமணி, கிருஷ்ணகுமார், ஷானவாஸ், குணாலன். இத்தனை பேரில் இவங்களோட பேர் வந்து எப்போவுமே ஃபைட்டர்ஸுங்கிற ஒரே ஒரு இதுக்குள்ளால் அடக்கி வச்சுருவாங்க. ஆனால் இவங்களில் ஒவ்வொருத்தரும் எத்தனை அடி வாங்கி, எத்தனை வாட்டி பல்ட்டி அடித்து விழுந்து, எத்தனை வாட்டி வந்து கஷ்டப்பட்டு, காலையில் நாங்கள் வரத்துக்கு முன்னாடி வருவாங்க, கடைசியில் நாங்கள் கிளம்புறதுக்கு அப்புறம் தான் அவங்களும் கிளம்புவாங்க. எங்களை பாதுகாத்து அவங்க வாழ்க்கையை, அவங்க உயிரை வந்து டேஞ்சரில் போட்டுட்டு எங்களை பாதுகாத்து இந்த படத்தில் அவ்வளோ டேக் கேர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு நான் எக்காலத்துக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஹேவ் ஒர்க் வித் ஆல் ஆஃப் தெம். யாரையும் மறக்கலைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. இது வந்து ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கான எல்லா எலமெண்ட்ஸும் இருக்கிற ஒரு படம். சின்ன ஸ்க்ரீனில் பார்த்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. இதோட மியூசிக் ஆகட்டும், இதோட ஸ்டண்ட் ஆகட்டும், இதோட கேமரா ஒர்க் ஆகட்டும், எதுவுமே உங்களுக்கு சின்ன ஸ்க்ரீனில் அது கிடைக்காது. ஸோ தயவு செஞ்சு இந்த படத்தை நீங்கள் தியேட்டர்லேயே போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரியான படமாக இருக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு வந்து நிறையா தமிழ் படம் கதை கேட்டிருக்கேன். பட் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணும். அது இருந்தால் மட்டும் இங்கே வந்தேன். ஏன்னா இது கடல், இங்கே வரும்போது கொஞ்சம் ப்ரிப்பேர் தான் வரணும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட் டைம் சுபாஷ் சார் கதை சொல்லிட்டாரு. ஸோ கதை சொல்கிறதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ ஒரு நிமிஷம் இவ்வளோ நீட்டாக டீட்டெயிலாக ஸ்க்ரீன் ப்ளே, அது ஆக்ஷன் பிளாக்கெல்லாம் இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டார். அது கேட்டுட்டு எனக்கு ஃபுல்லாக ஷாக் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஓகே நினைச்சிட்டேன், ஓகே ஒரு யங்ஸ்டராக இருக்க ஒரு டைரக்டர் இப்படி ஒரு ஆசையில் வந்துட்டாருக்கு, நாம் ஏதோ பண்ணும். ஸோ நானும் கூட புதுவாக இதுக்கு பண்ணும் அப்படின்னு நான் இதுவரைக்கும் பண்ண எல்லா மியூசிக்கோடைய இதனால ட்ரங்க்கில் வச்சுட்டு அப்படியே கீழே போட்டு ஸோ பொதுவாக பண்ணுறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது. ஸோ ஃபஸ்ட்டு ஷூட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கட் அனுப்பிட்டார். அது பாடுறதுக்கப்புறம் நான் நினச்சிட்டேன், ஓகே இந்த ஆளை யார்கிட்ட யாரும் வேணும்னா வேலை வாங்குறதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு. எப்போ ஃபுல் படம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. ஒரு என்ன கதை விட்டு எங்கேயும் போகல, அவ்வளோ நீட்டாக எல்லார்கிட்டேயும் வேலை வாங்குறதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கல. அது நான் அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். எதுக்குன்னா இவளை ஃபஸ்ட்டு படத்தில் வந்து
நிறைய படம் நான் பண்ணியிருக்கேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா ஃபஸ்ட் படத்துலேயே இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் எ ஈஸி ஜாப். அதுக்கு சப்போர்ட் ಕೊಟ್ಟ எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கும், ஏன்னா இவ்வளோ நம்புறது அதை சின்ன மேட்ரு இல்லை. ஸோ என்ன சொல்ல, ஒரு எல்லாருக்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கும். ஒரு ஆண்ட்டுக்கிட்டே கூட ஒரு டேலண்ட் இருக்கும். அது நேஷ்னல் ஜியோகிராஃபி வாழ வந்து அந்த கேமரா போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது ஆண்ட்டுக்கு டேலண்ட் இருக்காங்க. அந்த ஜூம் போட்ட ஏஜஸ்க்கு இதோட டேலண்ட்டுன்னு வெளியே வர வச்சது ஏஜஸ் குரூப்புக்கு தேங்க்ஸ். ஸோ ஒரு கேஜிஎஃப் சாப்டர் 2லேருந்து சலார்லேருந்து ஆல்ரெடி எனக்கு இவ்வளோ லவ் கொடுத்தீங்க. ஸோ அதே மாதிரி இந்த படம் ஜஸ்ட் ஃபார் ஒரு டெபியூ டைரக்டர், அவருடைய ட்ரீமு அவர் வெளியே கொண்டு வரதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. அது ஈச் ஃப்ரேம் யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் த விஷுவல்ஸ் இன் தியேட்டர். ஏன்னா அவ்வளோ நீட்டாக கதை சொல்கிறதுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காரு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் இந்த படத்தில் வந்து அசோசியேட் ஆகிறதுக்கு. அர்ஜுன் சார் சின்ன வயசுலேருந்தே ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன் ஆக்சுவலி எல்லோரும் வந்து. ஆனால் ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ சார். ஸ்ரீமஞ்சநாத்தில் நீங்கள் வேற கண்ணில் பர்ஃபார்ம் பண்ண அது நான் இது வரைக்கும் மறக்க மாட்டேன். ஸோ அவ்வளோ ஆர்டிஸ்ட். ஸோ அதுக்காக ஆர்டிஸ்ட்னு சொல்லுவார். ஸோ அவர் மோல்டு மாதிரி எஸ்பெஷலி எல்லா ஆர்டிஸ்ட்டும். ஸோ அவருக்கு ஈச் கேரக்டருக்கு மியூசிக் பண்ணும்போது அது நீங்கள் தியேட்டரில் பாருங்கள், நான் ஜாஸ்தி சொல்ல மாட்டேன். ஸோ ஐ ஹேட் டன் மை பெஸ்ட். இது வரைக்கும் பண்ண எல்லா படத்தோடைய நீங்கள் அதெல்லாம் சைடில் வச்சுட்டு இது பார்த்தா நம்ம த பெஸ்ட் ஸ்கோர் ஆஃப் மை கரியர். ஸோ இருந்த நாலேஜ் எல்லாம் என்னெல்லாம் இருக்கோ. ஸோ இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன் நிறைய பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ஸோ இங்கே மொபைலெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு சான்ஸ் இல்லை, தியேட்டர் ஒன்று தான் பார்க்கணும். தியேட்டர் சீட்டு ஐ ஹாவ் ட்ரைடு மை பெஸ்ட். ஸோ இந்த டோட்டலாக கிரெடிட் கோஸ் டு டைரக்டர். ஸோ அவருக்காக ஒரு டெபியூ டைரக்டருக்கு நீங்கள் என்னை உதவி பண்ணி ஆகணும். ஏன்னா இது டைப் வந்த 100% அடுத்தது இங்கே நிறைய இந்த டைப் டேலண்ட் வரும், அதுதான் நான் நினச்சிருக்கேன். ஸோ உங்களை பிளெஸ்ஸிங்ஸு இந்த டைப் நியூ கமர்ஸ் மேலே இருக்கட்டும். ஸோ அதே மாதிரி என்ன மேலே இருக்கட்டும், எல்லா ஆர்டிஸ்ட் மேலே இருக்கட்டும். தேங்க்ஸ் டு ஏஜஸ் கிவிங் த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப விஷயம். அதில் எனக்கு இந்த படத்தில் மியூசிக் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த ஏஜஸ்க்கு தேங்க்ஸ் வெரி மச். தேங்க்யூ வெரி மச். மியூசிக் டைரக்டர் வந்திருக்கிற ரவி பசூர், அவரை பூஜையில் பார்க்கும்போது ஏதோ ஃபைட் மாஸ்டர்னு நினச்சேன். ஜாக்கெட்லாம் போட்டு பயங்கரமாக இருந்தார், மீசையெல்லாம் முறுக்கி விட்டு. என்னடா மியூசிக் அப்போ தான் கேட்டேன், யார் ஒரு ஃபைட் மாஸ்டரா அப்படின்னா அப்போ தான் சொன்னாங்க, இல்லை ஒரு ரவி பசூர் அப்படின்ட்டு. உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது தமிழ் சினிமாவில். அதே மாதிரி ஃபீனிக்ஸ் பிரபு ஃபைட் மாஸ்டர், அவர் திறமையை காட்டுறதுக்கு நல்ல ஒரு ஹீரோ கிடச்சார் அவருக்கு. வேறு யாரும் இருந்தால் கூட அவர் கஷ்டப்பட்டுருந்தோம். சார் வந்து ரொம்ப ஈஸியாகி விட்டார் அவரை. அவர் மலையாளம் தான் சொன்னாங்க, இப்போ தெலுங்கில் ரொம்ப பிஸியாக இருக்கார் அவர். இதுக்கு மேலே இன்னும் எல்லா லாங்குவேஜும் போயிடுவார். ஜான் கோக்கன், இவங்க எல்லோரும் கூட இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் நான். சார் கூட நிறைய பண்ணிட்டேன், இவங்க கூடலாம் இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். நல்ல அனுபவமாக இருந்தது. சிஸ்டர் அபிராமி சிஸ்டர், அவங்க கூட நான் ஒர்க் பண்ணதில்லை, ஆனால் அவங்க படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கேன். வாழ்த்துக்கள். அது மாதிரி எல்லோரும் கூட பண்ணதில் ரொம்ப ஒரு சந்தோஷம். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும், கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. Good afternoon, everybody. Thank you to all the press and media. Thank you to my wife Pooja for your support, to my mentor Ajit Kumar sir. இந்த படத்தில் எனக்கு ஸ்பெஷலானன்னா என்னோடய மேனேஜர் கண்ணன் சார் இருக்குது சார். கொஞ்சம் இல்லைங்க சார். மகாபாரத்தில் எப்பவுமே அர்ஜுன் கூட கிருஷ்ணர் இருப்பார், அதே மாதிரி தான் கண்ணன் சார் எனக்கு. ஸோ சர்பாட்டாக்கு அப்புறம் என்னோடய எல்லா படத்துக்கும் மேனேஜராக என்னோட மென்டர், என்னோட ஒரு லீடிங், ஒரு கைடன்ஸ், ஒரு ஐ டோன்ட் நோ, யூஆர் எவ்ரி திங் சார். தேங்க்யூ. அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன், ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். அண்ட் கமிங் பேக் டு பிளாஸ்ட், தேங்க்யூ சுபாஷ் சார் ஃபார் காஸ்டிங் மீ. நீங்கள் எல்லாருக்காக நல்லா விஷ் பண்ணாங்க. ஐ ரியலி சின்சியர்லி ஹோப் அண்ட் ப்ரே that you become a very big director. The trailer is crazy. And Preeti ma'am, I've had some scenes with you. You're going to see a completely new Preeti ma'am. She has done action like crazy. Insane action, and I've witnessed it, so it's great. And Arjun sir,
நான் கேரளாவில் ஒரு ஆலப்பறையில் ஜென்டில்மேன் படம் பார்த்தேன். ஸோ ஃப்ரம் தேட் டு ஒர்க்கிங் வித் அர்ஜுன் சார் அண்ட் டூயிங் சம் ஆக்ஷன், இட் ஹஸ் பீன் அன் ஆனர் சார். And to all the other actors, I may not have had scenes, but thank you for being, and it's an honor to be in the same film. So thank you everybody. And most important, the AGS family. 20 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் I'm working with a production where பேமெண்ட்காக ஒரு கால் கூட தேவையில்லை, அப்படியே பேமெண்ட் வந்துடும். I mean, it's I don't know what to say. It's one of the best production houses that I work with. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ஜுன் சிதம்பரம். நேர்கொண்ட பார்வை, பொன்னியின் செல்வன் போன்ற படங்களில் என்னை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ரெகக்னைஸ் பண்ண முடியாது, ஏன்னா நான் மாறிட்டே இருப்பேன் ஆளாக. என்னை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிற ஒரு டேரக்டராக நான் சுபாஷை பார்க்குறேன். சுபாஷ் ப்ரோ, தேங்க்யூ ஃபார் த விஷஸ். என் டேட் என்றைக்கும் உங்களுக்கு உண்டு, ரேட் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இந்த படத்துக்குள்ளே நான் வரும்போது பல ஆப்ரிஹென்ஷன்ஸோடு வந்தேன். ஏன்னா ஸ்டண்ட்டு பண்ணுறது ஈஸி இல்லை. நடிகனா ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் ஜானர்ஸ் டு டூ. ரொமான்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை ஸ்டண்ட்டு தான். ஏன்னா கரணம் தப்பினால் மரணம், எப்போ வேணால் எப்படி வேணால் அடி விடலாம், பொழந்துருவாங்க. அதுவும் நம்மளும் இன்னொருத்தர் அடிக்கிறது தப்பாக இருக்கும், மற்றவங்க நம்ம அடிக்கிறதும் எப்போ என்ன விழுன்னு தெரியாது. பிரீத்தி முகுந்தன்லாம் பார்க்குறதுக்கு சாஃப்டாக இருக்காங்க, எட்டி வாயிலே மிதிச்சாங்க. அண்ட் இன்ன வரைக்கும் நான் அதை மறக்க மாட்டேன். அவங்க வந்து ஆரம்பத்தில் நான் சொன்னேன் அவங்க அம்மாட்ட, ஆண்டி உங்கள் வீட்டில் நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்கலாம் சொல்லுங்கள், நான் ஒரு 2 தட்டு தட்டிடுறேன் அப்படின்னு. அந்த கோவம் நினைக்கிறேன் வச்சு செஞ்சுட்டாங்க. அபிராமி மேம், நீங்கள் ஒரு பயங்கரமான ஆக்டர்னு தெரியும், ஆனால் இவ்வளோ பயங்கரன்றது எனக்கு தெரியாது. செம்மையாக ஸ்டண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்காக வெயிட்லாம் இறக்கி அவங்க வேறு லெவலில் ஃபிட்டாக இருக்காங்க. சார் அர்ஜுன் சார், உங்களோட எந்த படத்துலேருந்து நான் உங்கள் படங்களை பார்க்க ஆரம்பிச்சேன்னு சொல்லி உங்கள் வயசை நான் கமிட் பண்ண விரும்பலை. ஆனால் சார் எத்தனையோ இப்போ நிறைய அர்ஜுன்ஸ் இருக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில், நானும் ஒரு அர்ஜுன். ஆனால் எத்தனை அர்ஜுன் ஏபி ஏசி ஏடி எத்தனை அர்ஜுன் வந்தாலும் என்றும் என்றென்றும் ஒரே அர்ஜுன், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தான். இட்ஸ் அன் ஆனர் டு ஒர்க் வித் யூ சார். அதாவது உங்கள் கூட ஒர்க் பண்ணுறேன், அதுவும் ஒரு ஆக்ஷன் படத்தில் ஒர்க் பண்ணுறேன், உங்களோட ஃபைட் பண்ணுறேன்றது எனக்கு ஒரு பயங்கரமான ஃபீலிங். அந்த ஃபீலிங்கோட இந்த படத்தில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இட்ஸ் பின் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். சுபாஷ் ப்ரோ எந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டடான டேரக்டர் நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு சீனில் மயக்கம் போட்டு விழுந்திருப்பேன், ஒருத்தர் என்னை தட்டி எழுப்பணும், அவ்வளோதான். யாராவது தட்டி எழுப்புறதே மூஞ்சி செவுக்கிற அளவுக்கு தட்டி பார்த்துருக்கீங்களா? ஒன் மோர் செவில் திரும்புகிற அளவுக்கு தட்டி எழுப்புனாங்க என்ன. அதை நான் மறக்கவே மாட்டேன். நான் இன்றைக்கி எதுவுமே சொல்ல, அடுத்த நாள் ஃபோன் பண்ணி, தலைவா உங்களுக்கு மேலே எதாவது காண்ட் இருக்கா, எதுவாக இருந்தாலும் ப்ளீஸ் டேரெக்டாக சொல்கிறீங்க, இப்படிலாம் நாள் வச்சு அடிக்காதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் சுபாஷ் ப்ரோ, ஐ லவ் ஒர்க்கிங் வித் யூ ப்ரோ. என்றும் என்றென்றும் ஐ வில் பி அ ஃபேன் ஆஃப் யூ. தி ஏஜிஎஸ் ஃபேமிலி, தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் சச் அ ப்ளஷரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். ஜான் குக்கேன் சார் சொன்ன மாதிரி தமிழ் சினிமாவில் நான் ஒர்க் பண்ண ப்ரொடக்ஷன்ஸ்லேயே பெஸ்ட் ப்ரொடக்ஷன் அவங்க தான். நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. செந்திலண்ணா, வெங்கட் சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லா ஸ்டேஜஸ்லையுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். அர்ச்சனா மேம், நான் உங்கள் கூட ஒர்க் பண்ணணும்னு பல வருஷமாக நான் ட்ரீம் பண்ணியிருக்கேன். டி நகரில் வந்து உங்களோட வீட்டை தாண்டும் போதெல்லாம் ஏஜிஎஸ் வீடு அப்படின்னு எனக்கு சொல்லி நிறைய பேர் வந்து ஆஸ்பிரேஷனல் ஆக்கியிருக்காங்க. டுடே டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் தி ஏஜிஎஸ் ஃபேமிலி, ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஐ ஹோப் ஏஜிஎஸ் கீப்ஸ் காலிங் மீ அகேன் அண்ட் அகேன் அலாங் வித் சுபாஷ் ஆல்சோ. மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. அண்ட் முக்கியமாக நிக்கில் முருகன் சார்,